சர்வேமென் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். 1970ஆம் ஆண்டு இங்கிலாண்டில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவள் பேர் ஜோன். ஜோனுக்கு அப்பா, அம்மா, அப்புறம் ஒரு குட்டி தங்கச்சி இருக்காங்க. இவங்களோட குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். ஜோனுக்கு புத்தகம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா எப்பயுமே ஜோனுக்கு ஏதோ ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்துட்டே இருப்பார். ஜோனும் அந்த புத்தகத்தை நிறைய படிச்சுட்டே இருப்பாள். ஜோனுக்கு அதிகமாக புத்தகம் படிக்கிறதுனால அதிகமாக கற்பனை கதையெல்லாம் நிறைய யோசிப்பாள். அவள் யோசிக்கிற கதை எல்லாமே அவளோட குட்டி தங்கச்சிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஜோனோட ஃபேமிலி நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தான் வந்தாங்க. ஒரு நாள் ஜோனுக்கு 13 வயசு இருக்கும். அப்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு டிசீஸ் ஒன்று வருது. அந்த டிசீஸ் பேர் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ். இந்த டிசீஸ் அவங்க அம்மாவுக்கு இருக்கிறதுனால அவங்களோட நரம்பு மண்டலத்தை பாதித்து அவங்களோட எதிர்ப்பு சக்தி எல்லாமே குறைக்குமா. அதனால் இவங்களால் சரியாக தூங்க முடியாதான், சரியாக சாப்பிடக்கூட முடியாதாமா. ரொம்ப இதனால் அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. ஜோனும் இதை பார்த்து ரொம்ப கவலைப்படுறா. அவங்க அம்மாவால் சரியாக ஃபேமிலியை பார்த்துக்க முடியல. அதனால் ஜோன் தான் ஃபேமிலியை பார்த்துக்க ஆரம்பிக்கிறா. நாட்களும் கடந்து போகுது. ஒரு நாள் அவங்க அப்பா ஜோவோட அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் கேட்டோன்னே ஜோவுக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரில. இப்போது அவங்களோட குடும்பம் இன்னும் வறுமையில் போக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அப்பாவும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ பணம் அனுப்புவார். அந்த பணத்தை வச்சு தான் இவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் கடந்தும் போகுது. ஜோனும் அவளோட பள்ளி படிப்பையும் முடிச்சிட்டா. முடித்த உடனே ஒரு காலேஜில் சேர்ந்து நல்லபடியாக காலேஜ் படிப்பையும் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரா. அவள் வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வேலையும் அவள் வாங்கிட்டு வரா. ஒரு கம்பெனியில் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டராக வேலைக்கு சேர்றா. அவள் நல்லாவும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறா. என்னதான் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அவள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நாவலை எழுத ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அவளுக்கு தான் சின்ன வயசுலேருந்து புத்தகம் படித்து ஒரு கற்பனை கதையை எழுதுறது அவளுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அதனால் ஃப்ரீ டைமில் அதிகமாக நாவலை எழுத ஆரம்பிக்கிறா. வாழ்க்கை நல்லதாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அப்போ ஜோனுக்கு வயசு 25 தான். இப்போது அவங்க அப்பாவும் அவங்கள விட்டு போயிட்டாங்க, அவங்க அம்மாவும் அவங்கள விட்டு போயிட்டாங்க. இப்போ ஜோனும் தங்கச்சியும் மட்டும்தான். அவங்க அம்மா இறந்ததுனால அவங்களோட நினப்பாகவே இருந்தாங்க. அதனால் அவங்க மனசு சரியில்லை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம வேற எங்கேயாவது குடி போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவள் முடிவு எடுத்தது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகலுங்கிற நாட்டுக்கு போய் அங்கே ஒரு வேலையும் வாங்குறா. ஒரு டியூட்டர் வேலையை வாங்குறா. அதே மாதிரி அந்த நாட்டிலேயே அவள் செட்டிலும் ஆகிட்டா. இப்போ ஜோன் டியூட்டர் வேலைக்கு போகிறதுனால அங்கேயே ஒரு பையனை பார்க்குறா. அந்த பையன் பேர் ஜோர்ஜ். 2 பேரும் ஒன்றா பழகுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் கல்யாணமும் பண்ணிட்டாங்க. அவளோட வாழ்க்கை கொஞ்ச நாள் சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகுது. ஜோனோட அவங்க ஹஸ்பண்ட் ஜோனை அதிகமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது சில நேரங்களில் அடிப்பாராமா, தேவையில்லாத விஷயங்களுக்கு கூட அதிகமாக திட்டி அவளை காயப்படுத்துவாராம். இதனாலேயே ஜோனால் ஜார்ஜ் கூட வாழ முடியல. அதனால் உடனே டைவர்ஸ் வாங்கிட்டா. ஜோனும் ஜார்ஜும் பிரிஞ்சிடறாங்க. அப்போது ஜோன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனாலேயே அவளால் சரியாக வேலை செய்ய முடியல. அதனால் அவளை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. உடனே அவள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் போர்ச்சுகல்லேருந்து கிளம்பி திரும்ப அவங்க பழைய வீட்டுக்கே குடி வரா. இப்போது அந்த வீட்டில் ஏற்கனவே அவங்க தங்கச்சி இருக்கா. அதனால் அவள் கூட சேர்ந்து ஜோனும் இருக்க ஆரம்பிக்கிறா. சில நாட்களில் ஜோனுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. சரி, குழந்தை பிறந்துடுச்சு, நாம் இனிமேல் சும்மா இருக்கக்கூடாது, வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறா. நிறைய கம்பெனிக்கு இன்டர்வியூவும் போகிறா. ஆனால் அவளை யாருமே செலக்ட் பண்ணல. ஏன்னா அவள் கை குழந்தை வச்சிருக்கிறதுனால இவளால் சரியாக வேலை செய்ய முடியாதுன்னு யாருமே அவளுக்கு வேலை தரல. இதனாலேயே மனதளவு ரொம்ப வருத்தப்படுறா. என்னடா பண்ணுறது, இன்னும் நம்ம ரொம்ப வறுமையில் போயிட்டுருக்கோமே, நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் ஜோனுக்கு சூசைட் பண்ணுற எண்ணமே அவளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் சூசைட் பண்ணவும் முடிவு எடுத்துட்டா. அவள் சூசைட் பண்ணலான்னு போகும்போது அவளோட குழந்தைய பார்க்குறா. நாம் சூசைட் பண்ணி இறந்துட்டோம்னா நம்ம குழந்தைய யார் பார்த்துப்பா அப்படின்னு அவளுக்கு ஒரு வருத்தம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கிறா. நம்ம குழந்தைக்காகவாச்சும் நாம் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறா. மறுபடியும் விடாமுயற்சியோட கை குழந்தையை தூக்கிக்கிட்டு நிறைய கம்பெனிஸுக்கு இன்டர்வியூக்கு போகிறா. நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கம்பெனி இவளை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. அந்த கம்பெனியில் வேலை செய்கிறா. இருந்தாலும் அவளுக்கு போதுமான வருமானம் அவளுக்கு வர மாட்டேங்குது. அப்போது அவள் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு கம்பெனியில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு,
இங்கிலாந்தில் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் உதவி செஞ்சிட்ருக்காங்க. வெல்ஃபேர் பெனிஃபிட்னு பேரில் வறுமையான மக்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. நீ வேணால் உன்னோட வறுமையை ஒரு கடிதமாக எழுதி அவங்கக்கிட்ட சொல்லு, உனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜோனும் அதே மாதிரி அவளோட வறுமையை பற்றி ஒரு கடிதமாக எழுதி அந்த வெல்ஃபேர் பெனிஃபிட்டில் போடுறா. அது மூலமாகவும் அவளுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கிது. இங்கிலாந்து கவர்மெண்ட் உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து வர பணத்தை வச்சும் அவள் குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிக்கிறா. இப்போது அந்த கம்பெனியில் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டைமில் நிறைய நாவல்ஸ் எழுத ஆரம்பிக்கிறா. ஒரு பக்கம் கை குழந்தை, ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் நாவல் எழுதுறது. இந்த மாதிரி 3 விஷயத்தையும் ஒன்றா அவள் செய்ய ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் அவள் ஒரு நாவலை எழுதி முடிக்கிறா. அந்த நாவலை பப்ளிஷும் பண்ணுறா. ஆனால் ஜோன் எழுதின நாவல் அவ்வளவா விற்பனை ஆகலை. இருந்தாலும் மனம் சோர்ந்து போகாமல் மறுபடியும் இன்னொரு நாவலை எழுத ஆரம்பிக்கிறா. அந்த நாவலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டா. சரி, இந்த நாவலை நம்ம எழுதி முடிச்சிட்டோம், இதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பப்ளிஷர்கிட்ட போகிறா. ஆனால் அவங்க இந்த நாவலை ஏற்றுக்கவே இல்லை. இந்த நாவலும் விற்பனை ஆகாது அப்படின்னு ஜோவோட நாவலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மன வலிமையோட மறுபடியும் அவள் நிறைய பப்ளிஷர்கிட்ட போய் இந்த நாவலை காமிக்கிறா. கிட்டத்தட்ட 13 பப்ளிஷர்கிட்ட போகிறா. எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு பப்ளிஷர் தான் இந்த நாவலை வாங்குறாரு. அந்த நாவல் குழந்தைங்களுக்கான நாவலாக அது இருக்குது. உடனே அந்த பப்ளிஷர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பையனுக்கு இந்த புத்தகத்தை படிக்க கொடுக்குறாரு. அந்த பையனும் இந்த புத்தகத்தை படித்து அடுத்த நாளே அவர்கிட்ட இதோட 2வது பார்ட்டு எனக்கு வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறான். அப்போ தான் அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு, நம்ம பையன் முழுமையாக இந்த புத்தகம் படித்து 2வது பாகமே கேட்குறான். அப்போ கண்டிப்பாக இந்த புத்தகம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாவலாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. உடனே ஜோனுக்கும் அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை பப்ளிஷும் பண்ணுறாரு. நிறைய பேர் அதை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த நாவலை படிச்சுட்டு 2வது பாகம் அடுத்து எப்போ வரும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த நாவல் ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பப்ளிஷரும் அந்த நாவலை நிறைய பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிரிண்ட் பண்ண நிறைய சேல்ஸ் ஆக ஆரம்பிக்குது. உடனே அந்த பப்ளிஷரும் ஜோனுக்கிட்ட சீக்கிரம் 2வது பாகம் எழுதி எங்களுக்கு கொடுங்க, மக்கள் அதிகமாக 2வது பாகம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜோனும் சந்தோஷத்தோட 2வது பாகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதை எழுதி 2வது பாகத்தையும் பிரிண்ட் அடித்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. பண்ண உடனே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது பாகமும் படித்து அடுத்தது 3வது பாகம் எங்களுக்கு வேணும்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த 2 நாவலும் நிறைய சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜோனும் அது மூலமாக நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஜோன் அடுத்த பாகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் அவ்வளோ அமோகமான ஒரு வரவேற்பு இருந்துச்சு. நிறைய கம்பெனிஸ் காப்பிரைட்ஸ்க்காக க்யூவில் நிற்கிறாங்க. அதே சமயம் நிறைய பீப்புள்ஸ் அடுத்த பாகம் எப்போ வரும்னு ரொம்ப காத்திருந்து வாங்க க்யூவில் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜோன் 7 பாகம் வரைக்கும் நாவலாக எழுதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அமோகமாக வெற்றியும் பெறாங்க. இந்த நாவல் மூலமாக நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இங்கிலாந்து ராணியை விட அதிகமாக பணம் சம்பாதிச்சு வச்சுக்கிறது நம்ம ஜோன் தான். இப்படி அவங்க அமோகமாக வெற்றி பெற்றிருக்காங்களே. அப்படி அவங்க எந்த நாவல் தான் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹாரி பாட்டர் நாவலை எழுதுனது நம்ம ஜோன் கே ராவ்லிங் தான். இவங்களோட வெற்றிக்கு காரணம் முழுக்க உழைப்பும் நம்பிக்கையும் மட்டும்தான். சரியா பேக்ரவுண்ட் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கை குழந்தையோட வறுமையில் இருந்தாங்க. இருந்தாலும் நம்பிக்கையோட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட உழைப்பு போட்டாங்க. கடைசியாக மிகப்பெரிய அளவில் வெற்றியும் அடைஞ்சி இப்போது சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அதே மாதிரி இவங்க சம்பாதிக்கிற காசுலாம் வச்சு இன்னும் நிறைய பேருக்கு பல விதமாக உதவி செஞ்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இவங்கள பாராட்டியே ஆகணும். என்னதான் வாழ்க்கையில் நமக்கு பல கஷ்டங்கள் துயரங்கள் வந்தாலும் அதை எல்லாம் எதிர்த்து நின்று நம்மளோட நம்பிக்கையும் உழைப்பும் போட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையலாம். இவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.